இன்னைக்கு தாராளத்தில் விஜய் வந்தாருண்ணே. இல்லை இது மாதிரி திருச்சிக்கு நிறைய தலைவர் வராங்க. ஆனால் விஜய் வரும்போது தொடர்ந்து எல்லா மாவட்டங்களையும் சொல்லும்போது ஒரு விபத்து நடக்குது. இன்னைக்கு கூட பல பேர் அடிபட்டுருக்காங்க, காயப்பட்டிருக்காங்க, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அண்ணா, நான் என்னுடைய பொதுவான கருத்து, பொதுக்கோட் மக்கள் கூடுகின்ற இடங்களில் சுய கட்டுப்பாடானது தொண்டர்கள். இப்போ நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி லட்சக்கணக்கான பேர் மதுராந்தகத்தில், நேற்றைக்கு பல லட்சம் பேர் 2 நாளைக்கு முன்னாடி மதுரையில். நாம் அது சிறப்பாக அவர்களை வழிநடத்தி எந்தவித ஒரு சின்ன இடைஞ்சல்கள் இல்லாமல் கூட அவ்வளவு லட்சம் பேரும் வந்துட்டு அந்த கூட்டத்தை முடித்து விட்டு போகிறாங்கன்னா அந்த கட்சிக்கும் பொறுப்பு இருக்கிறது. மக்களை கட்டுப்படுத்துவது, அவர்கள் ஒழுக்கமாக வந்து அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு போயிருக்கிறாங்க. தன்னார்வலர்களை வைத்து நாமெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணுறோம். இதெல்லாமே அந்தந்த கட்சியை அவங்க தன்னுடைய வருகின்ற கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் அவர்களிடத்தில் இருக்கிறது. விஜய் இன்னைக்கு பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்றாரு. ஆனா என்டிஏ பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்களுக்கு போட்டியே இல்லை, நீங்களாம் ஒரு போட்டியே இல்லைன்ற மாதிரி அவர் பேசுறாரு. ஆனால் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் கிட்டத்தட்ட நீங்கள் இன்னும் சொல்ல போனால் வெறும் 45 நாள் அல்லது 50 நாள் தான் இருக்கிறது. தேர்தல் என்னைக்கு நடக்குதோ அன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சி அமைப்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள், மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க, அவங்க ஓட்டு போடுவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. யாரோ வர்றாங்க, என்னமோ பேசுகிறாங்க, அதெல்லாம் நிலையில்லை. இன்றைக்கு மக்களுக்கு யார் நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும்? டபுள் என்ஜின் சர்க்கார் யார்? நம்ம தான் கொடுக்க முடியும். இன்றைக்கி உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், ஹரியானாவாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வளர்ச்சியினுடைய வேகத்தை எவ்வளோ மக்கள் பார்த்து கொண்டு இருக்கு. அதே போல் இங்கே கூட 2017 2016 21 வரலும் கிட்டத்தட்ட 4.5 வருஷம் நம்மளுடைய மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி, அவர்களுடைய ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்கள், மக்கள் எவ்வளோ செழிப்பாக இருந்தாங்க என்பது மக்களுக்கு தெரியும். இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்ல ஒரு அரசாங்கத்தை கொடுப்பார்கள் என்று மக்கள் விரும்புகிறார்கள். என்னென்ன ஆனால் அது எங்களுடைய என்டிஏ தலைவர் அவங்க நேற்று உங்களுக்கு பேட்டி சொல்லியிருக்காங்க சென்னை, டெல்லியில். அவங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்கண்ணா. நன்றி அண்ணா. எதுண்ணா இது நான் ஆர்வம் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாதுண்ணா. நான் ஜோதிடர் இல்லை. நான் உங்களை மாதிரி ஒரு நான் எப்பயுமே போகிற போக்கில் எதுவும் அள்ளி விட்டு போகிற ஆள் கிடையாது. அவங்க கூட்டணி என்ன பேசுகிறாங்க, என்னை பொறுத்தளவுக்கு அவர்களுக்குள்ள, அதாவது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குள்ள ஒரு மிகப்பெரிய மனக்கசப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம். நன்றி. ஒவ்வொரு முறையும் தமிழகத்தில் பிஎம் வரப்ப பல்வேறு அறிவிப்புகள் வெளிவாங்க. இந்த டைம் எப்படி இருக்குது இந்த தேர்தல் டயத்தில்? ஆனால் நாங்கள் தேர்தலுக்கான அரசியல் செய்பவர்கள் அல்ல. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த 12 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நம்ம இந்த இருக்கிற இந்த சென்னை திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட், இந்த திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட் ஒரு பிரம்மாண்டமான ஏர்போர்ட்டை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட்டினுடைய முகப்பே நம்ம ஸ்ரீரங்கத்தினுடைய கோயில அந்த முகப்பு நம்மளுடைய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற அந்த முகப்பு வச்சுருக்கிறோம். உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம திருச்சிராப்பள்ளியை ஒட்டி இருக்கிற கோயில்கள், திருச்சிராப்பள்ளி ஒட்டி இருக்கிற நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம், நம்மளுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற இந்த நம்மளுடைய திருச்சிராப்பள்ளியினுடைய விமான நிலையத்தை கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி தூத்துக்குடி விமான நிலையம், சென்னை விமான நிலைய விரிவாக்கம், ஹைவேக்கள், எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், இண்டஸ்ட்ரியல் காரிடார், இப்படி எங்கே பார்த்தாலும் அதிவேகமான ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் இருக்கிற பகுதி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய், கிட்டத்தட்ட 26 லட்சம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் நேரடியாக அவங்க வங்கி கணக்கிலே நம்மளுடைய பிரதமர் அவர்கள் போட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் வீடு கட்டும் திட்டத்தில், அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில், மோடி ஐயா வீடு கட்டும் திட்டத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு வீடு கட்டி கொடுத்தாச்சு. இன்னும் மீதி பேருக்கு சர்வே எடுத்து கொடுக்காம திமுக அரசாங்கம் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு வீடு கொடுக்கின்ற கனவை நிறைவேற்றாமல் தடுத்து கொண்டிருப்பது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இப்படி தமிழக மக்கள் நலன் மேலே, தமிழ்நாட்டினுடைய நலன் மேலே, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் தான் இன்றைக்கி அதிகமான ரயில்வே திட்டங்கள் யூபி அரசாங்கம், திமுக காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சியில் இருந்தப்போ ரயில்வே திட்டங்களுக்கு வெறும் 800 கோடி ரூபாய் நிதி தான் கொடுத்துருந்தாங்க. 5 வருடத்திற்கு வெறும் 800 கோடி ரூபாய். ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு வருடமும் கூட 8000 கோடி ரூபாய்க்கு நிதியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய வளர்ச்சியை பார்க்குறோம். ரயில்வேக்கள்,
ஐசிஎஃப் நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தான் வந்தே பாரத் ரயில்கள், நம்ம திருச்சிராப்பள்ளிக்கே 2 வந்தே பாரத் ரயில்கள் போய் கொண்டிருக்கிறது, திருச்சியை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கிறது. மொத்தம் 9 வந்தே பாரத் ரயில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புல்லட் ட்ரெயின் சென்னை பெங்களூர், சென்னை ஹைதராபாத், இது தமிழ்நாடு வந்து ஒரு புல்லட் ட்ரெயினுடைய ஹப்பாகவே மாறும். இதனுடைய வளர்ச்சியினுடைய வேகத்தை, லாஜிஸ்டிக் பார்க்கு, இப்படி ஹைவேக்கள் ஒவ்வொரு போன மாட்டி மதுரைக்கு வரும்போது கிட்டத்தட்ட 4700 கோடி ரூபாய்க்கு நிதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்பயும் மிகப்பெரிய ஒரு நிதியை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுப்பார்கள். நாம் எப்பொழுதுமே அரசியலுக்காக தேர்தலுக்காக செய்பவர்கள் அல்லண்ணா. என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் தற்போது எப்படி நாங்கள் நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு? என்ன நிலைப்பாடு? திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க, மக்கள் ரெடியாக இருக்கிறது. என்ன என்டிஏ கூட்டணி ரெடியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எழுதி வச்சுக்கோங்க, தேர்தல் என்னைக்கு நடக்குதோ அன்றைக்கு திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போகும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்.